Hi students, நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்க்கான ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் பார்க்க போறோம். An artist creates an art piece as follows. A log of wood is in the shape of a hollow cylinder. Hollow right circular cylinder has outer base 20 cm, inner base radius 10 cm and height is 1 meter. இது சென்டிமீட்டர்ல இருக்கு, இது சென்டிமீட்டர்ல இருக்கு, இது மட்டும் மீட்டர்ல கொடுத்திருக்காங்க. அப்ப கண்டிப்பா இதை நம்ம சென்டிமீட்டர்ல மாத்திக்கணும். 1 மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். அப்ப ஹைட்டுக்கு வந்து 100 சென்டிமீட்டர் நம்ம எடுக்கணும். Two more pieces of wood in the shape of a right circular cone of base radius 15 cm அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நான் இங்க வந்து ஒரு சிலிண்டர் வரைஞ்சிருக்கேன், ஹாலோ சிலிண்டர். இந்த ஹாலோ சிலிண்டருக்கு அவங்க ஃபர்ஸ்ட் நீங்க கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. அவங்க கொடுத்திருக்கிறது முதல்ல அவுட்டர் பேஸோட ரேடியஸ் வந்து 20. சர்க்கிளோட சென்டர்ல இருந்து இந்த அவுட்டருக்கு வரைஞ்சிருக்கிற ரேடியஸ் வந்து நம்ம கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். இது வந்து 20 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. இன்னர்ல வந்து 10 சென்டிமீட்டர். இந்த இன்னர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கலாம். இது வந்து 10 சென்டிமீட்டர் இருந்ததுன்னு கொஸ்டின்ல கொடுத்தாச்சு. ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து 1 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அது 100 சென்டிமீட்டருக்கு ஈக்குவலா இருந்திருக்கும். அடுத்து இது மேல வந்து ஒரு கோனை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அட்டாச் பண்ணிருக்காங்க. அந்த கோனோட பேஸ் வந்து 15 சென்டிமீட்டர். இப்போ ஒரு சர்க்கிள் ஷேப்ல பாட்டம் எடுத்து இப்போ ஒரு கோன் எடுத்திருக்காங்க. இந்த கோனோட இந்த பாட்டம் வந்து 15 சென்டிமீட்டர் இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சிலிண்டரோட டாப் வந்து சர்க்கிள் தான். இந்த அவுட்டர் சர்க்கிள் வந்து 20 சென்டிமீட்டர் இருந்துச்சு. இப்போ இது மேல ஒரு சிலிண்டர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா இந்த உள்ள இருக்கிற இன்னரை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் அந்த சிலிண்டர். இப்படி ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த சிலிண்டரோட ஸ்லாண்ட் ஹைட்னா இந்த லென்த்னு அர்த்தம். L is equal to 40 சென்டிமீட்டர் இருந்தது. Both top and the bottom the hollow cylinder so that the base of the conical piece cover the hole on top and bottom. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கோனை பேஸ்ட் பண்ணிட்டதுனால இந்த ஹோல் வந்து ரெண்டு பக்கமும் என்ன ஆயிடும், மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொஸ்டின்ல கண்டுபிடிக்க வேண்டியது வாட் இஸ் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஆர்ட் ஒர்க். இந்த ஆர்ட் ஒர்க்ல வெளியில இருக்கிற இந்த வெளி அவுட்டரோட சர்ஃபேஸ் ஏரியா என்னவா இருக்கும் கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த கோனை மேலேயும் கீழே பேஸ்ட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற போர்ஷனை பெயிண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். மேல வந்து ஒரு கோனோட சர்ஃபேஸ் ஏரியா இங்க நமக்கு பெயிண்ட் ஆகும். இந்த சிலிண்டரோட டாப்ல பார்த்தா இந்த போர்ஷன் மட்டும் நமக்கு பெயிண்ட் ஆகும். அதாவது ஒரு கோனை ஒட்டினதுக்கு அப்புறம் சுத்தி இருக்கிற போர்ஷன் மட்டும் பெயிண்ட் ஆகும். சிலிண்டரோட அவுட்டர் சர்ஃபேஸ் பெயிண்ட் ஆகும். இதே மாதிரி கீழேயும் இருக்கும். அப்ப நம்ம பெயிண்ட் பண்ண வேண்டிய ஏரியான்னு பார்த்தா ஸோ இதுதான் இந்த அவுட்டர்ல வரும். நமக்கு 2 தடவை சிஎஸ்ஏ ஆஃப் கோன், மேலேயும் கோன் இருக்கும் கீழேயும் கோன் இருக்கும். அதை வந்து பெயிண்ட் பண்ணணும் நம்ம. +2 டைம்ஸ் ஏரியா ஆஃப் த டாப். டாப்னா இந்த இடத்துல நான் இங்கே ஷேட் பண்ணியிருக்கேன்ல, சர்க்கிளோட டாப்ல பெயிண்ட் பண்ணும். அந்த சிலிண்டரை ஒட்டி அந்த கோனை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்க சர்க்கிளை தவிர அது வந்து பார்க்க எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும் இந்த டாப். இந்த இடத்துல வந்து கோன் வந்து பேஸ்ட் ஆயிருக்கும். அப்போ இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து சர்க்குலர் ரிங்குன்னு சொல்லுவாங்க. பெரிய சர்க்கிள்லேருந்து சின்ன சர்க்கிளை மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற போர்ஷன் அது வந்து பை r² - r² நம்ம எழுதணும். ஏன் 2 போட்டிருக்கோம்னா மேலே கீழே 2 பிளேஸ்ல இருக்கிறதுனால. ஏரியா ஆஃப் த சிலிண்டர் வந்து இந்த வெளியில் அவுட்டர் சிலிண்டருக்கு மட்டும் தான் பெயிண்ட் பண்ணும். ஒரே ஒரு சிலிண்டர் தான். 2πRHன்னு எழுதிக்கோங்க. இது எல்லாத்துலேயுமே 2π காமனாக இருக்கு. ஆப்ஷன்ல பாருங்க எல்லாத்துலேயுமே பை கொடுத்துருக்காங்க. அப்போ பைக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க. ஸோ 2π வெளியில எடுத்துட்டு இப்போ உள்ள வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதில் பேலன்ஸ் RL மட்டும் இருந்திருக்கும். இதில் r² - r² இருக்கும். இதில் 2π வெளியே போயிடுச்சுன்னா RH இருந்திருக்கும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் 2π. இதில் RLன்றது கோனோடது. கோனோட ரேடியஸ் வந்து கொஸ்டின்ல 15 கொடுத்துருக்காங்க. ஸ்லாண்ட் ஹைட் வந்து 14 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அப்போ 15 × 14 கிடச்சிருக்கும். ப்ளஸ் இதில் r² - r²னா இதில் வெளியில் இருக்க பெரிய சர்க்கிள் வந்து 20. அப்போ 20² இருந்து ஸ்மால் ஆர்ன்றது உங்களோட சிலிண்டரோடது கிடையாது. ஆக்சுவலாக நம்ம இதுக்கு மேலே வந்து கோனை பேஸ்ட் பண்ணிட்டோம். கோனோட சர்க்கிளை தான் மைனஸ் பண்ணோம். அதனால இங்கே 15² போடணும். ப்ளஸ் RH சிலிண்டரோடது. சிலிண்டரோட அவுட்டர் சிலிண்டரோட ரேடியஸ் வந்து 20. அதனால 20 × ஹைட் வந்து 100 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதனால இங்கே 100 எடுத்துக்கணும். எடுத்தாச்சு. இப்போ மல்டிபிள் பண்ணிடலாம். 2π × இதை மல்டிபிள் பண்ணால் 600 ப்ளஸ் இது 400லேருந்து 225 மைனஸ் பண்ணோம். இதை மல்டிபிள் பண்ணால் 2000 கிடைக்குது. ஸோ இது வந்து 2π 600 ப்ளஸ் 400ல் 225 மைனஸ் பண்ணிட்டோம்னா 175 ப்ளஸ் 2000 இருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ 2π × 2775 கிடைக்குது. இதை 2ல மல்டிபிள் பண்ணிட்டா 5 are 10, பேலன்ஸ் 1 15, பேலன்ஸ் 1 15, பேலன்ஸ் 1 5π. ஸோ இதுதான் அதோட டோட்டல் அவுட்டர் ஏரியா. நீங்க ஃபார்முலா எல்லாத்தையும் உட்காந்து டீட்டெயிலாக எழுத மாட்டீங்க. நான் சால்வ் பண்ற அளவுக்கு இவ்வளோ டைம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஆகாது. பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2 concentric circles have the radius 13 cm and
25/3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 25/3 நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு 8 பாயிண்ட் சம்திங் தான் வருது. 8 3s are 24 and பாயிண்ட். அப்போ 13லையும் 25/3லையும் 25/3 தான் வந்து சின்ன நம்பர். அப்போ சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் தான் நம்ம என்ன எடுக்கணும்னா 25/3 அப்படின்னு எடுக்கணும். சரி, கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னா ஒரே சென்டரை யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்க ரெண்டு சர்க்கிள் தான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். உங்களுக்கு ரெண்டு ரேடியஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த லைனில் then the length of the segment of the chord of length 24 centimeter of the larger circle intercepted within the smaller circle கொடுத்துருக்காங்க. அதாவது பெரிய சர்க்கிளுக்கு ஒரு கார்டு வரைஞ்சிருக்காங்க, அது ஸ்மாலர் சர்க்கிளை இன்டர்செப்ட் பண்ணியிருக்குன்னா இந்த மாதிரி இப்படி உள்ளோடி இப்படி ட்ரா ஆயிருக்கு, 2 பாயிண்ட்ல கட் பண்ணிட்டு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு பெரிய சர்க்கிளோட கார்டு வந்து எவ்வளோனா 24 சென்டிமீட்டர் இருந்துச்சு. அப்போ இந்த ஸ்மாலர் சர்க்கிளோட லென்த் ஆஃப் த செக்மெண்ட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. இப்போ பாருங்க, சர்க்கிளோட சென்டர்ல இருந்து இந்த அவுட்டர் சர்க்கிளுக்கு நான் ஒரு ரேடியஸ் ட்ரா பண்ணுறேன். இது வந்து என்னோட ரேடியஸ். இந்த ரேடியஸ் தான் கொஸ்டின்ல 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக 13 சென்டிமீட்டர் தான். இந்த லென்த்து நமக்கு தெரியாது. நான் இதை வந்து ஒரு பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சர்க்கிளோட சென்டர்ல இருந்து பர்பண்டிகுலராக கார்டுக்கு லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ரெண்டாக பைசெக்ட் ஆகும் அப்படின்றது தான் ப்ரொசீஜர். இப்போ இது ரெண்டாக பைசெக்ட் ஆகும்னா இது மொத்தமாக 24 சென்டிமீட்டர். அப்போ இந்த பக்கம் 12, இந்த பக்கம் 12 கண்டிப்பாக பிரிஞ்சிருக்கும். சப்போஸ் இது OAB அப்படின்றது ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்க, மூணாவது சைடை கண்டுபிடிக்கணும். அப்போ பித்தாகரஸ் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த OBயோட லென்த் நம்ம இங்கே 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சின்ன சர்க்கிளோட ரேடியஸை ட்ரா பண்ணலாம். சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் வந்து சர்க்கிளோட சென்டர்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுங்க. இங்கே எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 25/3 கொஸ்டின்ல ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லென்த்தை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இதுவும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். நம்மளோட ஹைபாட்டனஸ் வந்து 25/3, ஒரு சைடு வந்து 5, அப்போ இன்னொரு சைடை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பித்தாகரஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டை Cன்னு எடுத்துக்கலாம். ஸோ OC 25/3 ஸ்கொயர் ஈக்குவல் டு CBயோட வேல்யூ கொஸ்டின்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. OBயோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, 5 ஸ்கொயர். ஸோ இது ஸ்கொயர் பண்ணால் 25 ஸ்கொயர் பண்ணால் 625, 3a ஸ்கொயர் பண்ணால் 9 ப்ளஸ் 5 ஸ்கொயர்னா 25ன்னு அர்த்தம். ஈக்குவலில் தாண்டி வந்தால் -25 வந்திருக்கும். இங்கே CB ஸ்கொயர் இருக்குது. இங்கே இருக்கிற ஸ்கொயர் அங்கே போனால் ரூட் ஆகிருக்கும். இங்கே LCM எடுக்கணும். டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால LCM 1 × 625 625, 9 × 25 225, கீழே 1 9s are 9, ரூட் போட்டாச்சு. 625ல் 225 மைனஸ் பண்ணால் 400, கீழே 9 இருக்குது. 400னா 20 20s are அர்த்தம். அப்போ அதுலேருந்து ஒரு 20 வெளில எடுத்துடலாம். 9னா 3 3s are, அப்போ அதுலேருந்து ஒரு 3 வெளில எடுத்துடலாம். அப்போ 20/3 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் நம்மளோட CBயோட வேல்யூ. அதான் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 40 ஒரு நிமிஷம், இங்கே 20/3ன்றது நம்மளோட CBயோட வேல்யூ இங்கே கிடச்சிருக்கு. 20/3 சென்டிமீட்டர். ஒரு சர்க்கிளில் இருக்கிற ஒரு கார்டு ஒரு பர்பண்டிகுலர் லைனால் கட் ஆகிருந்தா இங்கே வர லென்த்தும் கண்டிப்பாக சேமாக தான் இருந்திருக்கும். அப்போ CB 20/3னா இப்போ Bலேருந்து இந்த பாயிண்ட்டை நம்ம Dன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் ஒரு 20/3 தான் இருக்கும். அப்போ நம்மளோட இந்த வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 20/3 + 20/3 ரெண்டு தடவை ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டா 20 + 20/3ன்னு கிடைக்கும். அப்போ 40/3 அப்படின்றது தான் அவங்க கேட்டிருக்கிறதுக்கான கரெக்ட் ஆன்சர். அது உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்க. அதான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது. இதை நான் இங்கே சால்வ் பண்ணி காட்டுற அளவுக்கு உங்களுக்கு எக்ஸாமில் டைம் ஆகுது. ஏன்னா பித்தாகரஸ் ரூல் எல்லாம் நம்ம எழுதியிருக்கோம். அது எல்லாமே நீங்கள் டேரெக்டாக ஒன் ஸ்டெப்பில் போட்டால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். In a triangle ABC, cot A is equal to -10/8 then what is the value of secant A அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிளோட நேம் ABCன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் இது வந்து உங்களோட A, இது B, இது C. கொஸ்டினில் cot Aவோட வேல்யூ -10/8 அப்படின்னு இருக்குது. cot அப்படின்னா எந்த சைட் பை எந்த சைட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இப்போ ஆங்கிள் A பேஸ் பண்ணி எடுக்கும்போது ஏக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு வந்து ஆப்போசிட் சைட், இன்னொரு சைடு வந்து உங்களோட அட்ஜசன்ட் சைட், 90 டிகிரிக்கு எதிரில் வர லாங்கஸ்ட் சைடு வந்து ஹைபாட்டனஸ் சைடு அப்படின்னு பார்த்துருக்கோம் நம்ம. காட் அப்படின்னா டேனோட ரெசிப்ரோக்கல். அப்போ மேலே அட்ஜசன்ட் சைடும் கீழே ஆப்போசிட் சைடும் நம்ம எடுப்போம். ஸோ அட்ஜசண்ட்டுக்கு வந்து இங்கே -10ன்ற வேல்யூவையும் ஆப்போசிட்க்கு 8ன்ற வேல்யூவையும் கொடுத்துருக்காங்க. ஹைபாட்டனஸை கண்டுபிடிக்கணும். பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி ஹைபாட்டனஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஹைபாட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் அப்படின்றது தான் உங்கள் ரூல். ஆப்போசிட்டில் கொஸ்டினில் 8 இருக்குது. அப்போ 8 ஸ்கொயர் ப்ளஸ் -10 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ மைனஸை ஸ்கொயர் பண்ணாலும் ப்ளஸ் தான் ஆகும். அப்போ இது 64 + 100ன்னு கிடைக்குது. இது ஹைபாட்டனஸ் ஸ்கொயரோட வேல்யூ. ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ரூட் ஆகிடும். அப்போ ஹைபாட்டனஸோட வேல்யூ
ரூட் ஆஃப் 164 தான். 164ன்றது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாதுன்றதுனால நம்ம இதை வெளியே எடுக்க முடியாது, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, சீக்கண்ட் ஏ கேட்டிருக்காங்க. அப்போ சீக்கண்ட் ஏவோட வேல்யூ உங்களோட பேசிக் ஃபார்முலா படி அட்ஜசன்ட் பை ஹைபார்டெனஸ்ன்றது காஸ், அப்போ இது வந்து ஹைபார்டெனஸ் பை அட்ஜசன்ட் அப்படின்னு எழுதிட்டோம்னா அதுதான் சீக்கண்டோட ஃபார்முலா. ஹைபார்டெனஸோட வேல்யூ 164 ரூட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம், பை அட்ஜசன்ட் சைடு ஆல்ரெடி -10 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ -√64/10 அப்படின்றத உங்களோட கரெக்டான ஆப்ஷன், அது உங்களோட சி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எ ஃப்ரெஸ்டம் வித் ஹைட் 20 சென்டிமீட்டர் ஹேஸ் வால்யூம் 500 சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஸ்டம் அப்படின்றது இப்போ பேசிக்காக ஒரு கோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோனில் இப்படி மேலேருந்து ஒரு சின்ன கோனை கட் பண்ணி வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரிமைனிங் இருக்கிற இந்த போர்ஷனை தான் வந்து ஃப்ரெஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரெஸ்டமோட வால்யூம் வந்து 500 சென்டிமீட்டர் கியூபாக இருந்தது. A hollow sphere with the same inner and outer radius as those of the base of the frustum. ஃப்ரெஸ்டமில் மேலே இருக்கிற சர்க்கிளுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும், இந்த கீழே இருக்கிற சர்க்கிளுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும். இதே ரேடியஸை பேஸ் பண்ணி ஒரு ஸ்பியர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஹாலோ ஸ்பியர். ஹாலோ ஸ்பியர்னா உள்ளே எம்டியாக இருக்கிற ஒரு ஸ்பியர்னு அர்த்தம். அப்போ உள்ளே இருக்கிறதோட ரேடியஸும் வெளியில் இருக்கிறதோட ரேடியஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வெளியில் கேபிட்டல் ஆர்னா உள்ளே வந்து நம்ம ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெஸ்டம்லேயும் சின்னது வந்து ஸ்மாலார், பெரிய சர்க்கிள் வந்து கேபிட்டல் ஆர். இங்கே இருக்கிற அதே ரேடியஸ் வேல்யூ இங்கேயும் இருந்தது அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். அதே மாதிரி the base of the frustum has the volume of 500 centimeter cube. ஹாலோ ஸ்பியரோட ரேடியஸ் வந்து ஃப்ரெஸ்டம் மாதிரியே இருந்தது, அதோட வால்யூமும் 500 சென்டிமீட்டர் கியூப் தான். Then the difference between the outer and inner radius, அவுட்டருக்கும் இன்னர் ரேடியஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஸ்னா R-R கண்டுபிடிங்க அப்படின்றத உங்களோட கொஸ்டின். ஸோ பேசிக்காக அவங்க சொல்லியிருக்க ஒரே விஷயம், ஃப்ரெஸ்டமோட வால்யூமும் 500 சென்டிமீட்டர் கியூப் தான், இந்த ஸ்பியரோட வால்யூமும் 500 சென்டிமீட்டர் கியூப் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு பேருக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரெஸ்டமோட வால்யூம் ஃபார்முலா 1/3 pi h r² + r² + rr அப்படின்றது தான். அதே மாதிரி ஹாலோ ஸ்பியர்னா உள்ள எம்டியாக இருக்கிற ஒரு ஸ்பியர். அப்போ வெளியில் இருக்க அவுட்டர் ஸ்பியர்லேருந்து உள்ள எம்டியாக இருக்கிற இன்னர் ஸ்பியரை வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டா தான் அந்த ஹாலோ ஸ்பியரோட வால்யூம் நமக்கு கிடைக்கும். நார்மல் ஸ்பியருக்கு வந்து 4/3 πr³ சொல்லுவோம்ல, ஹாலோ ஸ்பியருக்கு 4/3 pi r³ - r³ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து ஃப்ரெஸ்டமோட வால்யூமும் உங்களோட ஹாலோ ஸ்பியரோட வால்யூம் ரெண்டுமே 500ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் ஈக்குவல் டு 500 தான், இதுவும் ஈக்குவல் டு கண்டிப்பாக 500 தான். இப்போ ரெண்டு ஈக்குவேஷனுமே ஈக்குவல் டு 500 இருக்கிறதுனால இது ரெண்டத்தோட வால்யூம் நம்ம ஈக்குவல்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஈக்குவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பார்த்தா a³ - b³ ஃபார்மேட்டில் இருக்குது. இதான் உங்களோட பேசிக் ஃபார்முலா. ஸோ இந்த ரெண்டு வால்யூம் ஈக்குவல்ன்றதுனால ரெண்டு வால்யூம் வேல்யூவும் ஈக்குவல்னு எழுதிக்கோங்க. இதை a³ - b³ ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும். இது எதுக்காக எக்ஸ்பேண்ட் பண்ணுறோன்னா இந்த டேர்ம் ஒரே மாதிரி கிடைக்குது பாருங்கள். எல்லா டேர்ம்ஸும் மல்டிபிள் இருக்கிறதுனால இது எப்படி நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற பையும் இங்கே இருக்க பையும் கூட கண்டிப்பாக கேன்சல் ஆகிடும். இதில் ஹைட் ஆஃப் த ஃப்ரெஸ்டம் இருக்குது. கொஸ்டினில் ஹைட் ஆஃப் த ஃப்ரெஸ்டம் இங்கே வந்து மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஃப்ரெஸ்டம் வித் ஹைட் 20 சென்டிமீட்டர், அப்போ ஹெச்சுக்கு பதிலாக 20ன்னு போட்டுக்கலாம். அப்போ 1/3 × 20 is equal to இந்த பக்கம் ரிமைனிங் 4/3 ஒரு R - R தான் இருக்குது. ஆனால் கொஸ்டின் நமக்கு R - R தான் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிற 4/3 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் நமக்கு 3/4ன்னு கிடைக்கும். இங்கே 20/3 இருந்தது, அங்கேருந்து 3/4 வருது. இந்த 3யும் இந்த 3யும் கட் ஆகிடும். 4 டேபிள் இது 1s are 5s are. அப்போ R - Rோட ஆள் வந்து கண்டிப்பாக 5 தான். உங்களுக்கு வந்து R - R தான் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அப்போ R - R வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டினில் இன் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 15 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டரில் சர்க்கிள் இருக்குது. எ டேஞ்சன்ட் இஸ் ட்ரான் பேரலல் டு எ கார்ட் ஆஃப் லென்த் 24 சென்டிமீட்டர். இப்போ பாருங்களேன், இது வந்து 15 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு சர்க்கிள். இப்போ இதுக்கு டயமீட்டர் வரைஞ்சால் 30 வரும். அப்போ 30 விட சின்னதாக ஒரு கார்டு இருந்திருக்கு. அதாவது 24 சென்டிமீட்டரில் ஒரு கார்டு இருந்ததுக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு பேரலாக இருந்ததுன்னா நம்ம வரைஞ்சிருக்க இந்த டேஞ்சன்ட்டுக்கு பேரலாக இருந்தது. ஸோ இப்படி பேரலாக ஒரு கார்டு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சாச்சு. அடுத்த லைனில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்டர்செப்டட் பை த 2 radical lines each passing through an end point of the chord and the center of the circle. சர்க்கிளோட சென்டர் வழியும் இந்த கார்டோட எண்டிங் பாயிண்ட் வழியாகவும் இந்த டேஞ்சன்ட்டை ஒரு லைன் மீட் பண்ணிச்சுன்னா அதோட லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி இருக்கு.
இந்த சர்க்குலர் சென்டர் வழியாகவும் எண்டிங் பாயிண்ட் வழியாகவும் இப்படி நம்ம லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த லைனோட லென்த் தான் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், இப்போ சர்க்கிளோட சென்டர்லேருந்து நம்ம வந்து பர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சோம். அதாவது உங்களோட டேஞ்சன்ட் இருக்குல்ல, டேஞ்சன்ட்டும் சர்க்கிளும் மீட் பண்ணுற இடம் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லுவாங்க. இது எப்போவுமே 90 டிகிரியில் இருக்கும். அதே மாதிரி ஒரு கார்டுக்கு சர்க்கிள்லேருந்து சென்டர்லேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அது வந்து உங்களோட கார்டை கரெக்டாக ரெண்டாக பைசெக்ட் பண்ணும். இந்த கார்டோட லென்த் 24ன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த பக்கம் 12, இந்த பக்கம் 12 கண்டிப்பாக பிரிஞ்சிருக்கும். அதனால 12 நம்ம எடுத்துக்க முடியும். சர்க்கிளோட ரேடியஸ் 15 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது கண்டிப்பாக இது 15 தான். இது 15 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். இந்த மேலே ஒரு குட்டி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து OABன்னு எடுத்துக்கலாம். பித்தாகரஸ் அப்ளை பண்ண இந்த சைடை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பித்தாகரஸ் படி ஹைப்பர்டெனஸ் ஒரு ஸ்கொயர் வந்து மற்ற ரெண்டு சைடோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குன்றதை எழுதிக்கலாம். OBயோட வேல்யூ 15 ஸ்கொயர், OA தெரியாது, ABயோட வேல்யூ 12ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 15 ஸ்கொயர் பண்ணால் 225 கிடைக்கும். 12 ஸ்கொயர் பண்ணால் 144, ஈக்குவலை தாண்டி இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆகிருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு OA ஸ்கொயர். ஸ்கொயர் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து ரூட்டுன்னு எழுதிக்கலாம். இதை மைனஸ் பண்ணிடலாம். ஸோ இது 1, இங்கே பாரோ வாங்கிட்டீங்கன்னா 81 கிடைக்குது. 81 ரூட்லேருந்து வெளில எடுத்தால் 9 வரும். அப்போ 9 தான் இந்த OAவோட லென்த். ஸோ OAவோட லென்த் வந்து 9ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓலேருந்து இந்த பாயிண்ட்டு C, இந்த பாயிண்ட்டு Dன்னு எடுத்துக்கலாம். ஓலேருந்து C வரைக்கும் இருக்கிற இந்த மொத்த லென்த் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது 15 தான். ஏன்னா இது கூட ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிளாக தான் இருக்கும். கண்டிப்பாக சர்க்கிளோட ரேடியஸ் தான் OC கூட. அப்போ OC கூட கண்டிப்பாக 15 எழுதிக்கலாம். இந்த இடத்துல நம்ம கண்ணுக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் தெரியுது பாருங்களேன். OABன்றது ஒரு ட்ரையாங்கிள், OCDன்றது ஒரு ட்ரையாங்கிள், ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள். ஏன் சிமிலர் ட்ரையாங்கிள்னா ரெண்டு ட்ரையாங்கிளுமே 90 டிகிரி இருக்குது. ரெண்டு ட்ரையாங்கிள்லையுமே ஆங்கிள் O வந்து காமனாக இருக்கிறதுனால இது OA 9ன்னு எழுதியிருக்கோம். ட்ரையாங்கிள் OAB அப்படின்ற ட்ரையாங்கிளும் ட்ரையாங்கிள் OCDயும் சிமிலர் ட்ரையாங்கிள். சிமிலர் ட்ரையாங்கிளோட எல்லா சைடும் ப்ரொபோஷனலாக இருக்கும். ப்ரொபோஷனல் அப்படின்னா இந்த OAவையும் OCயும் டிவைட் பண்ணுற வேல்யூ, இங்கே ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆல்ஃபபெட், இங்கே ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆல்ஃபபெட் டிவைட் பண்ணுற வேல்யூ ஏபியும் சிடியும் டிவைட் பண்ணுற வேல்யூக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இதை ஏன் எடுக்கிறோன்னா அப்போ தான் நம்ம அந்த லென்த்தை கண்டுபிடிக்க முடியும். OAக்கு பதிலாக கொஸ்டினில் 9 கொடுத்துருக்காங்க. OCயோட வேல்யூ கொஸ்டினில் 15 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ரேடியஸ். ஏபியோட வேல்யூ கொஸ்டினில் 12ன்னு கொடுத்துருக்காங்க. சிடியோட லென்த் நமக்கு தெரியாது, சிடி மட்டும் அப்படியே இருக்கட்டும். ஸோ இங்கே சிடி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம், 15 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ 9 into CD is equal to 12 into 15 அப்படின்னு கிடைக்குது. மல்டிப்ளருக்கு 9 அங்கே எடுத்துகிட்டு போனால் டிவிஷன் ஆகும். அப்போ நம்ம எழுதிக்கலாம் CD is equal to 12 multiple by 15 divided by 9ன்னு எழுதிக்கலாம். ஸோ 3 டேபிளில் 3s are 4s are, இது 1s are, இங்கே 5s are. அப்போ சிடியோட லென்த் வந்து நமக்கு 20 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த சிலேருந்து டியோட லென்த் வந்து கண்டிப்பாக 20 சென்டிமீட்டர் தான். ஸோ சிலேருந்து D 20 இருந்ததுன்னா இந்த பக்கம் இதை வந்து நம்ம D டேஷ்னு எடுத்துக்கலாம். இந்த கார்டோட எண்டிங் பாயிண்ட் வழியாக நம்ம இப்படி வந்து ரேடியஸில் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்க இந்த டேஞ்சன்ட்டோட லென்த்து தான் கேட்டிருக்காங்க. D டேஷ்லேருந்து D வரைக்கும். CD வந்து 20னா கண்டிப்பாக இந்த பக்கமும் 20 சென்டிமீட்டர் இருந்திருக்கும். அப்போ மொத்தமாக இந்த டேஞ்சன்ட்டோட லென்த்து 20 + 20 40 சென்டிமீட்டர்ன்றது தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். உங்களோட C ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், அதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.